சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கடந்த 1 மாதமாக வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் கொட்டும் மழையில் நபர் ஒருவர் குதூகலமாக ஆட்டம் போட்டார். பெரம்பலூர் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்தது. தீரன் நகர், கவுல்பாளையம், பல்லாவரம், வாலிகண்டபுரம் உள்ளிட்ட இடங்களில் மாலையில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. நெல்லை மாநகரில் 3வது நாளாக மழை கொட்டி தீர்த்தது. நெல்லை சந்திப்பு, டவுன், பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விடாத்திகுளம் அருகே மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வி. சுப்பையாபுரம் கிராமத்தில் குருமூர்த்தி என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் 8 பேருடன் பயிர்கள் நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் குருமூர்த்தி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த கடகா, வசந்தா, சென்னக்கால் ஆகியோர் மின்னல் தாக்கி காயமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அக்டோபர் 16 முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக அளவு வடகிழக்கு பருவமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறினார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த 3 மாதங்கள் 92 நாட்கள்ல நார்மலா காலநிலைப்படி உங்களுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம். தமிழ்நாடு முழுவதும் 12,480 ஊராட்சி அமைப்புகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டங்கள் ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாட்டத்தால் நடைபெறவில்லை. இந்நிலையில் 12,480 ஊராட்சி அமைப்புகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் 10,000 கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார். இந்த கூட்டங்களில் கிராம மக்களின் அத்தியாவசிய தேவைகள், கிராமத்தின் நிதி மற்றும் பொது செலவினம், டெங்கு பரவல் தடுப்பு நடவடிக்கைகள், தாயுமானவர் திட்ட கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. திமுகவில் பிளவு ஏற்பட்ட போது அண்ணா அறிவாலயத்தை காப்பாற்றிக் கொடுத்தது அதிமுக ஆட்சிதான் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரையில் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். கட்சி 2 உடைந்தது. வைகோ ஒரு பக்கம், கருணாநிதி ஒரு பக்கம். அப்போ அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள். அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக மறந்து விடார்கள். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என தெரிவித்து தமிழ்நாடு அரசு கூட்டத்தில் ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்க முடியாது எனவும் வாதிட்டது. கரூர் விவகாரம் குறித்த 5 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் கரூர் பரப்புரைக்கு நண்பகல் 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்குத்தான் வந்ததாகவும் இதனால் காலையிலேயே கூடியவர்கள் தண்ணீர், உணவு இன்றி மயக்கமடைந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் கூட்டத்தில் ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் வில்சன் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இரவில் உடற்கூராய்வு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் இரவோடு இரவாக அவ்வளவு மருத்துவர்களை கொண்டு உடற்கூராய்வு செய்தது சந்தேகத்தை கிளப்புவதாகவும் சிபிஐ விசாரணை தேவை என்றும் வாதிடப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இரவில் உடற்கூராய்வு செய்யப்பட்டதாகவும் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தவேக முறையிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையின் போது காவல்துறையின் அறிவுறுத்தலின் பேரிலேயே விஜய் அங்கிருந்து சென்றதாகவும் எதிர் மனுதாரராக கூட இல்லாத விஜயை பற்றி உயர்நீதிமன்றம் அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக தவேக தரப்பில் வாதிடப்பட்டது. கூட்ட நெரிசல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு பதிலாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கூட அமைக்க வேண்டும் என்று தவேக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது.
கரூர் கூட்ட நெரிசல் குறித்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் குறித்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது எப்படி என கேள்வி எழுப்பியது. வழக்கில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. அதற்கு அனுமதித்த நீதிபதிகள் அனைத்து மனுக்கள் மற்றும் பிரமாண பத்திரங்களை பார்த்த பிறகு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி தேதி குறிப்பிடாமல் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். கரூரில் விஜய் பரப்புரை நெரிசல் விவகாரத்தில் 16வது நாள் துக்கம் அனுசரித்து வருவதால் தற்போது எதுவும் பேச தயாராக இல்லை என தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சென்னை விமான நிலையத்தில் கூறினார். 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோடு இருந்துகிட்டு இருக்கோம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2வது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கரூர் துயர சம்பவம் தனிநபரின் கட்டுப்பாட்டை மீறி எதிர்பாராத விதமாக பெரிய கூட்டத்தின் எழுச்சியால் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தாம் குற்றவாளி அல்ல என்றும் அரசியல் காரணங்களுக்காக தன்னை சிக்க வைக்கும் நோக்குடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த பங்கும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது நடந்தால் தொலைத்து விடுவேன் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி ராமதாஸை ஓய்வெடுக்க விடாமல் யார் யாரையோ அழைத்து வந்து தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் அன்புமணி தனது பிறந்த நாளையொட்டி அவரது தாயார் சரஸ்வதியிடம் நேரில் சென்று ஆசி பெற்றார். அக்டோபர் 9ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய அன்புமணிக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தனது தாயார் சரஸ்வதியிடம் அவர் வாழ்த்து பெற்றார். அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக ஜனநாயகத்தை நிறுவியது மற்றும் அந்நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமைதிக்கான நோபல் பரிசை எதிர்பார்த்து காத்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கனவு கலைந்து போனது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணி மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேமுதிக பொருளாளர் LK சுதீஷுக்கு எழுதிய கடிதத்தில் தாயார் அம்சவேணி மறைவு செய்தி அறிந்து வருத்தமடைந்ததாகவும் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் கூறியுள்ளார். இதனிடையே தனது தாயார் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமருக்கு பிரேமலதா பதில் கடிதம் எழுதியுள்ளார். மதுரை வண்டியூரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த வழக்கு CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் காவல்துறை விசாரணையில் இருந்து தப்பியோடிய போது கால்வாயில் விழுந்து உயிரிழந்தார். அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் CBCID விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் விலவர்ஷிலா ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரி இந்து அமைப்பு மற்றும் தனிநபர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினரும் மனு தாக்கல் செய்தனர். மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதை அடுத்து 3வது நீதிபதி விஜயகுமார் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட நீதிபதி தடை விதித்தார். மேலும் மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் உயர்ந்தது. காலையில் கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 80 ரூபாய் அதிகரித்து 11,340 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரன் 90,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி காலையில் கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 4 ரூபாய் உயர்ந்து 184 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.